ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கணினி மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்பு பாடத்தில் உள்ள ஃபஸ்ட் லெசனில் உள்ள ஒன்லைனர் நம்ம நேற்று பார்த்தோம். அதில் உள்ள கன்க்ளூஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நிறைய நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துக்கோங்க. மோர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் உள்ள வரப்போகிற எஸ்ஆர்பி எக்ஸாமு, டிஆர்பி எக்ஸாம்லேயும் இதை பற்றி தான் டீப்பாக கேட்பாங்க. அதனால இப்போலேருந்தே நம்ம இதை நல்லா டீப்பாக நம்ம படித்து வச்சுக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு இது தேவைப்படும். அதனால் டுடே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம பார்க்க போகிறது கணினி மேம்பாடு மற்றும் தகவல் அமைப்பு. அந்த லெசனில் நேற்று பார்த்த கொஷின்லேருந்து கன்க்ளூஷன் தான் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட் கொஷின், பஸ்கால் எனப்படும் இயந்திரமானது யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? காரணம், 1642 பிளேயிஸ் பஸ்காலினால் அவர்களால் வரி சேகரிப்பு தொழிலில் உள்ள தனது தந்தையின் வேலை பளுவை குறைக்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பஸ்கால் இயந்திரத்தோட பணி என்னன்னு பார்த்தோன்னா கூட்டல். அது நெக்ஸ்ட்டு கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல் செயல்பாட்டை செய்யக்கூடிய இயந்திரம். கண்டுபிடித்தவர் யார்? ஜெர்மனியை சேர்ந்த கோட்ஃபிரிட் வில்ஹெல்ம் லீப்னிஸ் அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் கொஷின் நம்ம பார்த்தோன்னா விசைத்தறி ஒன்றினை நெசவு தொழில்நுட்பத்தின் மூலம் கண்டறிந்தவர் யார்? 1801 பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஜோசப் மரி ஜக்குவார். இவர் மரையத்தை மூலம் துளையிடும் முறையை இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இதை மாதிரியும் கேட்கலாம். மரையத்தை மூலம் துளையிடும் முறை கொண்டு நெசவு தொழில்நுட்பத்தின் கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஜோசப் மரி ஜக்குவார் தான் நம்ம எழுதணும். கணித மேதையில் கணக்கிடும் இயந்திரம் ஒன்றை உருவாக்கியவர் யார் அப்படின்னா 1822 சார்லஸ் பாப்பேஜ் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. சார்லஸ் பாப்பேஜ் கண்டுபிடிப்பின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா டிஃபரன்ஸ் என்ஜின். இந்த மிஷின் அவரது அறையின் முழு பகுதியையும் பூரணப்படுத்தி இருந்துச்சான். அப்போ இந்த டிஃபரன்ஸ் இன்ஜினுக்காக கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு அனாலிட்டிக்கல் இன்ஜின் இயந்திரம் கண்டறிந்தவர் யார்? இதன் முக்கியத்துவம் என்ன? சார்லஸ் பாப்பேஜ் தான் அனாலிட்டிக்கல் இன்ஜினை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வீட்டின் அளவிற்கு இருந்திருக்கு, நார்மலாக இருந்திருக்கு. இந்த இயக்கத்திற்கு ஜோசப் மரி ஜக்குவானின் தறித்துளையிட்ட முறையை இவர் பயன்படுத்தியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோன்னா கொலரிட் கண்டுபிடிப்பு யாது? முக்கியத்துவம் என்ன? கொலரிட் டெஸ்க் இதுதான் கொலரிட்டோட கண்டுபிடிப்பு. துளைகளை உணரக்கூடிய கார்ட் ரீடரை உருவாக்கி இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் கொஷின், கொலரிட் நிறுவிய நிறுவனம் பெயர்? ஐபிஎம். பின்பு 1944 ஹார்ட்வேர் அண்ட் ஐபிஎம் இந்த நிறுவனமும் சேர்ந்து மார்க் 1 கம்ப்யூட்டரை உருவாக்க வந்தது. நெக்ஸ்ட் கொஷின், மார்க் 1 கணினி பண்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 டன் நிறை, 500 மைல் தூரமளவான ஒயர், 8 அடி உயரம், 51 அடி நீளம். இது மாதிரி தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட கன்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.